டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எழுதின ஒரு சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுற அந்த என்டையர் ப்ராசஸில் ஃபைனலாக வர்ற மெஷின் கோடில் என்னென்ன வகையாக ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எக்ஸிக்யூஷன் டைம் ரெடியூஸ் பண்ணலாம், மெமரி யூசேஜை குறைக்கலாம். ஸோ மெமரி யூசேஜை குறைச்சாலே நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆக்சஸ் டைம் மிச்சமாகும். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். அதில் என்னென்ன வகையில் பண்ணலாங்கிறது தான் இந்த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிடண்டன்சி எலிமினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே செட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். A+Bங்கிற ஆப்ரேஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் அந்த A+Bயை கால்குலேட் பண்ணாமல் ஒரு தடவை கால்குலேட் பண்ணி அதை டெம்பரரி வேரியபிளில் வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் தேவை அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அது ஆக்சுவலாக மெயின் கோடில் இருக்காது. நம்ம எழுதின கோடில் அப்படி எழுதியிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. A+B அப்படிங்கிறதையே மல்டிபிள் டைம்ஸ் போட்டிருப்போம். ஏக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும், பிக்கும் அதே வேல்யூ தான் இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் A+Bன்னு நம்ம எழுதியிருந்தா கூட அதை மெஷின் கோட கன்வெர்ட் பண்ணும்போது ஓகே வேல்யூ மாறாது, இந்த A+Bயோட வேல்யூ கடைசி வரைக்கும் மாறல, ஆனால் A+B வந்து மல்டிபிள் டைம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரே தடவையில் A+Bயை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு டெம்பரரி வேரியபிளில் வச்சுட்டு அது எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரிடண்டன்சி எலிமினேஷன். அதே மாதிரி டெட் கோட் எலிமினேஷன். ஒரு சில கோடு வந்து அன்ரீச்சபிள் கோடுன்னு வரும். நம்ம கோடு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஐடி பார்த்தீங்கன்னா ஐடினா நம்ம அந்த விஎஸ் கோடு இந்த மாதிரி டூல்ஸில் நம்ம கோடு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இஃப்க்குள்ள பிரேக் போட்டாலும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அன்ரீச்சபிள் கோட்னு ஒரு எரர் வரும். அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துல ஃபால்ஸுங்கிற கண்டிஷனே வராது. இஃப்க்குள்ளே வந்து ட்ரூன்னு போட்டுட்டு எல்ஸ் பார்ட் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து எல்ஸ் வந்து அன்ரீச்சபிள் கோடு. ஏன் அப்படின்னா இஃப் வந்து எப்பயுமே ட்ரூ தான் அப்படின்னா எல்ஸுக்குள்ளேயே வராது. அப்போ எத்தனை தடவை ரன் பண்ணாலும் அந்த கோடு வந்து எல்ஸ் பார்ட் வந்து அன்ரீச்சபிள் கோடு அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த அன்ரீச்சபிள் கோடுக்குள்ளே எழுதியிருக்கிற கோடையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து அக்கறை ஆக போகிறதில்ல. இதுதான் ரிடண்டன்சி எலிமினேஷன். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன். அடுத்தது லூப் ஆப்டிமைசேஷன். இப்போ ஒரு சில கான்செப்ட் வந்து லூப்புக்குள்ளே போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இன்டிஜர் A, B வந்து லூப்புக்கு வெளியே டிக்ளேர் ஆகிருக்கும். ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ளே வந்து லூப்புக்குள்ளே வந்து A+B போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த A+B வந்து லூப்புக்கு வெளியே போட்டுட்டு அந்த A+Bயோட வேல்யூவை மட்டும் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் லூப்பில். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். அப்புறம் லூப் அன்ரோலிங். தேவையான அளவுக்கு, அதாவது லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ அத்தனை தடவை வந்து லூப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். லூப் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டா அது இன்னும் குயிக்கஸ்ட்டாக ரன் ஆகும். அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சின்னதாக பிரேக் பண்ணி சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷனாக பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரித்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அதிகப்படுத்தணும் லூப் உள்ள. அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த அடுத்தது டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ ஒரு டேட்டா வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஃப்ளோ ஆகுது, எந்தெந்த பிரான்ச்லாம் மூவ் ஆகுது, எந்த இடத்துல லூப்பில் மூவ் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்டிமைசேஷன் அந்த எந்தெந்த இடத்துல வந்து நம்ம இஃபெல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், லூப்பை அவாய்ட் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் வந்து டெசிஷன் எடுக்கிறது தான் டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ். அடுத்தது பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷனோ ஒரு கால்குலேஷனோ இருக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன ஆப்டிமைசேஷன் பண்ணலாங்கிறத பார்க்குறது தான் பீப்புள் ஆப்டிமைசேஷன். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில லைன்ஸை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ரிசல்ட் மாறவே மாறாது. ஸோ அந்த இடத்துல அந்த லைன்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து லோடியே ஆட் 0ன்னு இருக்குது. ஆட் 0 பண்ணுறதும் பண்ணாததும் ஒன்று தான். ஏன்னா 0ங்கிற வேல்யூ எங்கே ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து வேல்யூ மாறப்படுறதில்ல. ஸோ அந்த இடத்துல இந்த ஆட் 0ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தூக்கிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஆட் 0ங்கிறது வந்து நம்ம ஹையர் லெவல் கோடில் எழுத மாட்டோம். ஆனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லூப் வந்து அன்ரோல் பண்ணும்போதோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஐட்ரேஷனை பொறுத்து எங்கேயோ ஒரு இடத்துல ஆட் 0, ஆட் 1, ஆட் 2ன்னு வரும்போது அந்த ஆட் 0ங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதான் வந்து பீப்புள் ஆப்டிமைசேஷன். அடுத்தது வந்து இன்லைன் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபங்க்ஷன் காலாக போடாமல் அந்த ஃபங்க்ஷனோட பாடி என்னமோ அந்த பாடியை டேரெக்டாக ப்ரோக்ராமில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இன்ஸ்ட்ரக்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் காலில் போய் அதை கால் பண்ணி அப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகி அப்புறம் அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த மெயின் கோட் ரன் ஆகிட்டு இருக்க அந்த ஃபங்க்ஷனுடைய கோடை வந்து டேரெக்டாக இங்கே போட்டால் அந்த ரன் ஆகிட்டு இருக்க வேகத்திலேயே அது எக்ஸிக்யூஷனை முடிச்சிடும். ஃபங்க்ஷன் காலுக்கான டைம் உங்களுக்கு மிச்சமாகும். அது இன்லைன் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது மெமரி ஆப்டிமைசேஷன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோக்ராமில் வந்து கோடில் வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனில்
முடிஞ்ச அளவுக்கு மெமரி யூசேஜை கம்மி பண்ணணும். ரெஜிஸ்டர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய டைம் ஆக்சுவலாக சேவ் ஆகும். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையாக நடக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ஆப்டிமைசேஷன், சின்டாக்ஸ் அண்ட் சிமாண்டிக் அனாலிசிஸ் அப்போ ஒரு ஃபேஸாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டார்கெட் மெஷின் கோட் ஜென்ரேட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் அலோகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து ஆப்டிமைசேஷன் நடக்கும். இதுதான் பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.